வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல நெல்லிக்காய் ரசம் பண்ண போறோம். ரசத்துல பல வகை இருக்கு. இந்த நெல்லிக்காய் ரசம் சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நெல்லிக்காயில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த நெல்லிக்காய் ரசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம துவரம்பருப்பை வேக வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். இதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3ல இருந்து 4 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த பருப்பு நல்லா சாஃப்டா வேகணும். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 6-7 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துக்கங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நைஸா அரைச்சிடக்கூடாது, கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். 3 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதில் உள்ள விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண நெல்லிக்காயை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேஸ் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த ரசத்தில் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 2 எடுத்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த மிளகு சீரக விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த பருப்பு வேக வச்சதுல இருந்து தண்ணியை மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மசிச்சு விட்டுருங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிகிற மாதிரி இந்த மாதிரி மசிச்சிருங்க. தக்காளியை நம்ம அரைச்சு போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா ரசம் நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து நம்ம ரசத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதுல ஒரு 300 ml தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா மசிகிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 2 காஞ்ச மிளகாய், இதை லேசா வதக்கி விட்டுட்டு ஸ்டவோட தீயை நல்லா குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரசக்கலவையை சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவோட தீயை கூட்டி வச்சிருங்க. இந்த நம்ம சேர்த்த இந்த மிளகு ஜீரக ரசக்கலவை நல்லா தளன்னு கொதிச்சு அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷமா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பு தண்ணியை நல்லா கலந்துட்டு இதுல சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பருப்பு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொதிக்க கூடாது. ஓரங்கள்லாம் நுரக்கட்டி வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதுல உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஓரங்கள்லாம் நுரக்கட்டி வந்துருச்சு. லேசா மட்டும் கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா தளன்னு கொதிக்க கூடாது. இதுல நம்ம அரைச்ச அந்த நெல்லிக்காய் விழுது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த ரசம் சூடா இருக்கிறதுனால நம்ம சேர்த்திருக்கிற இந்த நெல்லிக்காய் விழுது அந்த சூட்லயே வெந்துரும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த ரசத்தை கீழே இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இந்த ரசத்துக்கு புளி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம தக்காளி பழம் சேர்த்திருக்கோம். நெல்லிக்காயிலையும் லேசான புளிப்பு தன்மை இருக்கும். இதுல 1/4 மூடி லெமனை மட்டும் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம்.
இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இந்த ரசத்துக்கு நான் சேர்த்திருக்க லெமன் ஜூஸ் அளவு வந்து சரியா இருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். லெமன் ஜூஸை ரசம் சூடா இருக்கும்போது சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். சூடா இருக்கும்போது சேர்த்தோம்னா ரசம் வந்து கசப்புத்தன்மை ஆயிரும். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்ல ஹெல்தியான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நேரடியா நெல்லிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயோட முழு சத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.